நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்கப்பா. இதோ ராஜா, உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை நீங்கள் பாதுகாத்த தயவுக்காய் ஸ்தோத்திரப்பா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, உம்முடைய கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை தேற்றுங்கப்பா. நீங்க தேற்றுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நல்ல இரவு தூக்கத்தை கொடுங்கப்பா. எந்த ஒரு ஆண்டவரே யோசனையும் ஆண்டவரே வியாதியும் துக்கப்படுத்தாதபடி என் தேவன் உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாக்க உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற இசப்பா. யாருக்கெல்லாம் ஆண்டவரே ராஜா இந்த இரவுல தூக்கம் இல்லாம தவிக்கிறார்களோ, இன்றே இயேசுவின் நாமத்தினால் தூக்கம் ஆண்டவரே நன்றாக வர இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. உம்மால் எல்லாம் கூட ஆண்டவரே அப்பா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னது போலப்பா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் விசுவாசிக்கிற கர்த்தாவே, இதை பார்த்து கேட்ட ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலியமாய் ஆண்டவரே ராஜா கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க இயேசுவே அப்பா. சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கண்மணி போல நீங்க பாதுகாத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஜெபத்து மூலியமா அநேக உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலா இருக்க இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறப்பா. உடைய கிருபையினால் வழிநடத்துங்க, நல்ல தூக்கத்தை கொடுங்க இயேசுவே. அப்படியா நீங்கள் கொடுக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா வியாதியிலும் ஆபத்திலிருந்து பாதுகாத்து எந்த ஒரு கெட்ட கனவும் விஷ பூச்சிகள் அப்பா உடைய பிள்ளைகளை தாக்காதபடி இயேசுவின் ரத்தத்தை உடைய பிள்ளைகள் மேல வைக்கிறப்பா. அப்படி அவனுடைய கிருபை தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord.